ஆஸ்திரேலியாவில் இருந்து சென்னை துறைமுகத்திற்கு வந்த நவீன போர்க்கப்பலை இந்திய கடலோர காவல் படையினர் வரவேற்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை துறைமுகத்தில் உள்ள செய்தியாளர் ராமச்சந்திரனிடம் கேட்கலாம். ராமச்சந்திரன், சொல்லுங்க, ஆஸ்திரேலியாவில் இருந்து நவீன கப்பல் ஒன்று சென்னை துறைமுகத்திற்கு வந்திருக்கிறது. இந்த கப்பலை பொறுத்தவரையில் ஹெலிகாப்டரை தாங்கி செல்லக்கூடிய கப்பல் என்கிற ஒரு செய்தி வந்திருக்கிறது. அந்த கப்பல் பற்றிய செய்திகள் என்ன ராமச்சந்திரன்? நல்லெண்ண அடிப்படையில் 3 நாள் பயணமாக ஆஸ்திரேலியா நாட்டு நவீன போர்க்கப்பல் சென்னை துறைமுகத்துக்கு வருகை தந்துள்ளது. இந்த போர்க்கப்பலை இந்திய கடலோர காவல் படையினர் பாரம்பரிய இசை முழக்கத்துடன் வரவேற்றனர். கிட்டத்தட்ட மிகப்பெரிய போர்க்கப்பல், இந்த ராட்சத போர்க்கப்பலை நீங்க நேரடியாக பார்க்கலாம். கார்கே, நாம சென்னை துறைமுகத்தில் இருக்கோம். இன்று காலை தான் இந்த போர்க்கப்பலானது வருகை இருந்துள்ளது. கிட்டத்தட்ட ஓஷன் ஷீல்டு என்று அழைக்கப்படக்கூடிய இந்த நவீன போர்க்கப்பலானது கடந்த 2012ஆம் ஆண்டு முதல் ஆஸ்திரேலியா நாட்டு கடல் பாதுகாப்பில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட 8500 டன் எடை கொண்டுள்ளது. 110 மீட்டர் நீளமும் அதே போல 22 மீட்டர் அகலமும் கொண்ட மிக பிரம்மாண்டமான ஒரு போர்க்கப்பலை தான் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட இதில் ஒரு 50க்கும் மேற்பட்ட அந்த கடலோர காவல் படையை சேர்ந்த அதிகாரிகளும் வீரர்களும் ஆஸ்திரேலியா நாட்டிலிருந்து வருகை தந்துள்ளார்கள். அவர்களை இந்திய கடலோர காவல் படையை சேர்ந்த உயர் அதிகாரிகள் இசை முழக்கத்துடன் வரவேற்றனர். இந்த நிகழ்வு சற்று நேரத்துக்கு முன்பாக நடைபெற்றது. அந்த பிரம்மாண்டமான அந்த போர்க்கப்பலை தான் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். குறிப்பாக இந்த போர்க்கப்பலானது மணிக்கு 16 கடல் மைல் தூரம் வேகத்தில் செல்லக்கூடிய திறன் வகையில் இந்த போர்க்கப்பலானது அமைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் ஏற்கனவே கேட்டது போன்று இந்த கப்பலின் மேல் தளத்தில் ஹெலிகாப்டர் இறங்கும் தளமும் அமைக்கப்பட்டுள்ளது. கடல் பாதுகாப்பில் ஈடுபடும் பொழுது ஹெலிகாப்டர் இறங்கி ஏறும் வகையில் மேல் தளத்தில் ஒரு மிகப்பெரிய ஹெலிகாப்டர் தளமும் அமைக்கப்பட்டுள்ளது. அதற்கு கீழாக உள்ள பகுதிகளில் நவீன போர்க்கருவிகள் மற்றும் தளவாடங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அதையெல்லாம் நேரடியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 3 நாள் பயணமாக சென்னை துறைமுகத்திற்கு வருகை இருந்துள்ளது. வரும் சனிக்கிழமை அன்று இந்திய கடலோர காவல் படையும் ஆஸ்திரேலியா நாட்டு இந்த கப்பலில் இருக்கக்கூடிய கடற்படை வீரர்களும் இணைந்து போர் ஒத்திகை நிகழ்ச்சியும் நடக்கின்றனர். அந்த போர் ஒத்திகை நிகழ்ச்சியானது பல்வேறு பாதுகாப்பு அம்சங்களை உள்ளடக்கிய வகையில் அந்த போர் ஒத்திகை நிகழ்ச்சியானது நடைபெற உள்ளது. குறிப்பாக கடலில் மீனவர்களோ அல்லது பயணிகள் அல்லது விமானங்கள் உள்ளே விழும்போது அதை தேடும் பணி, அதே போல கடல் பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டால் அந்த தீ விபத்தை தடுக்கும் பணி, அது மட்டுமல்லாமல் ஹெலிகாப்டர் மூலமாக பறந்து சென்று பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவது உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு அம்சங்களை உள்ளடக்கிய அந்த போர் ஒத்திகை நிகழ்ச்சியும் வரும் சனிக்கிழமை அன்று இந்த இரு நாட்டு வீரர்களும் பங்கேற்கக்கூடிய அந்த போர் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. அது மட்டுமல்லாமல் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக மலேசிய நாட்டுக்கு சொந்தமான பயணிகள் விமானம் ஒன்று, அதாவது MH370 எனப்படக்கூடிய அந்த விமானம் ஒன்று மேலே பறக்கும் போது திடீரென்று கடலில் உள்ளே விழுந்து மூழ்கியது. அதை தேடும் பணியிலும் இந்த ஓஷன் ஷீல்டு எனப்படக்கூடிய அந்த ஆஸ்திரேலியா நாட்டு நவீன போர்க்கப்பலானது பயன்படுத்தப்பட்டது என்பது ஒரு நினைவு தந்தது, ஒரு குறிப்பிடத்தக்கது. கார்கே, ராமச்சந்திரன், பொதுவாக இது போன்ற வெளிநாட்டு கப்பல்கள் வரும்போது செய்தியாளர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் பார்வையிடுவதற்கு. ஆனால் பொதுமக்கள் அனுமதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கிறது ராமச்சந்திரன்? நல்லெண்ண அடிப்படையில் 3 நாள் பயணமாகத்தான் இந்த நவீன போர்க்கப்பலானது இந்த சென்னை துறைமுகத்துக்கு வருகை இருந்துள்ளது. இன்றிலிருந்து வரும் சனிக்கிழமை வரை இந்த போர்க்கப்பலானது சென்னை துறைமுகத்தில் தங்க வைக்கப்பட்டு போர் ஒத்திகை நிகழ்ச்சியில் பயன்படுத்தப்பட உள்ளது. அது மட்டுமல்லாமல் முழுவதுமாகவே இரு நாட்டு வீரர்கள் மட்டுமே பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சி என்பதால் பொதுமக்கள் இந்த கப்பலை பார்வையிடுவதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை. ஆகையால் இன்று மட்டுமே செய்தியாளர்களுக்கு அந்த கப்பலை பதிவு செய்வதற்கு அனுமதி அளித்துள்ளனர். நாளை மறுதினமும் கடற்பரப்பில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு பணி உள்ளிட்ட அந்த இரு நாட்டு வீரர்கள் பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி மட்டுமே நடைபெறும். பொதுமக்களுக்கோ அனுமதி இல்லை. கார்கே.